நம்மளுடைய நோயை கூட்டுறது வந்து நம்மளுடைய உணவு, அடுத்து உடற்பயிற்சி, அடுத்து உறக்கம். அப்போ நம்மளுடைய நோய் வந்து ஏன் கூடுது? ஏதோ ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், ஏதோ மருந்து சாப்பிட்றோம், ஏதோ சித்த மருத்துவர்கிட்ட போகிறோம், ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட, ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட போகிறோம், இல்லை ஆங்கில மருத்துவர்கிட்ட போகிறோம், இல்லை அக்குப்பஞ்சர் மருத்துவர்கிட்ட, யார்கிட்ட போனாலும் நோயோட தாக்கம் குறையுது. அந்த நோய் போக மாட்டேங்குது, திரும்ப 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 அகோரமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப தப்பு தப்பாக உணவு சாப்பிட்டே இருக்கோம். இப்போ மலச்சிக்கல் இருக்குது, ஒரு ஆளுக்கு மூலம் இருக்குது, மலச்சிக்கல் தான் மூலம். மூலத்தில் பல வகை இருக்குது. அப்போ இது ஏன் கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, மலச்சிக்கல் உள்ளவங்க எக்காரணம் கொண்டும் இரவில் வந்து கோதுமை உணவு சாப்பிடக்கூடாது. தோசை ஆகவே ஆகாது. இட்லி அன்னைக்கு அரைச்ச மாவாக இருந்தால் சாப்பிடலாம், இல்லை சாதம், இதை சாப்பிடலாம். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூலத்தோட தன்மை குறையும். வறுத்த பொரிச்ச உணவை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் உணவு கட்டுப்பாடோடு இருந்தால் அவங்களுக்கு மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல் வரலைன்னா மூலம் வராது. அடுத்து வாத நோய். கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, கழுத்தை திருப்ப முடியல, உடம்பு ஊரம் அடித்து போட்ட மாதிரி வலிக்குது, ஜாயிண்டாக வலிக்குது, இதெல்லாம் வாதம். அப்போ இந்த வாதம் நோயாளிகள் என்ன, புளிப்பு வாயு உணவை சாப்பிடக்கூடாது. புளிப்பு வாயு, நாக்குக்கு இதெல்லாம் புளிக்கிற மாதிரி இருக்கோ அதை பூரா சாப்பிடக்கூடாது. திராட்சைப்பழம், ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், மோர், தயிர், இதெல்லாம் அறவே ஆகாது. அப்போ கிழங்கு வகைகள், பூமிக்கு அடியிலேருந்து வரக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அவங்களும் இரவு வந்து சாதம் தான் சாப்பிடணும், மற்ற எதுவும் சாப்பிடக்கூடாது. இட்லி சாப்பிட்லாம், இடியாப்பம் சாப்பிட்லாம், அது அன்னைக்கு அரைச்ச மாவில் இட்லின்னா சாப்பிட்லாம். சரி, வாதம். அடுத்து ஆஸ்துமா. ஆஸ்துமா நோயாளி வந்து குளிர்ந்த பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் வெதுன்னு தான் எல்லாமே அவங்க வேண்டியாக சாப்பிடணும். பச்சை தண்ணியே சாப்பிடக்கூடாது ஆஸ்துமா நோயாளி. அதுபோக இரவில் அவங்களுக்கு இதே குத்து தான், சாதம் மட்டும்தான் சாப்பிடணும். மற்ற எந்த உணவு சாப்பிட்டாலும் ஆஸ்துமா வீசிங் கூடிடும் நைட்டில். ஏன்னா ஜீரணம் நடக்காது உள்ளே போய். அது மூளைக்கு, அதாவது ரத்தம் வந்து இருதயத்துக்கு ஏற்கனவே பலகீனமாக இருக்கும், நுரையீரல் பலகீனமாக இருக்கும், அதுக்கு ரத்தம் கொடுக்கறதா இல்லை ஜீரணத்துக்கு ரத்தம் கொடுக்கறதான்னு அதுக்கு தெரியாது. கீஸ் மூசுன்னு இலக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அதாவது கடினமான உணவு நைட்டில் சாப்பிட்டா. அப்போ ஆஸ்துமா நோயாளிக்கும் கடினமான உணவு நைட்டில் ஆகாது. அவங்களுக்கும் இந்த புளிப்பு வகைகள் உணவு ஆகாது. ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து அவங்களுக்கு குறையாதான் இருக்கும், வேகம் வந்து குறையாதான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து அதிகமான கடினமான உணவு சாப்பிடக்கூடாது. அடுத்து மலச்சிக்கல் பார்த்துட்டோம், பக்கவாதம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அல்சர், வயிற்றுப்புண். இவங்களுக்கும் இந்த புளிச்ச உணவாக, வறுத்த பொரிச்ச உணவு ஆகாது. அவிச்ச உணவு சாப்பிடலாம். இவங்களுக்கும் நைட்டில் வந்து சாதம் தான் தேவையான உணவு, மற்ற எந்த உணவும் அவங்களுக்கும் ஆகாது. இப்போ எந்த நோயாளியாக நம்ம இருந்தாலும் கூடிய மட்டுக்கும் நைட்டில் சாதம் தான் சாப்பிடணும். கோதுமையில் உணவு அந்த உணவு இந்த உணவு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா இரவில் அந்த தொல்லை கூடும். வேறு என்ன நோய்? தோல் நோய். தோல் நோய் உள்ளவங்களுக்கும் இதே குத்து தான். வறுத்த பொரிச்ச உணவு ஆகவே, அப்பளம் கூட ஆகாது. எண்ணெயில் பொரிச்சது எதுவுமே ஆகாது. அவிச்ச உணவு சாப்பிடலாம். அது மாதிரி அவங்களுக்கும் இந்த பாக்கெட்டில் அடைச்ச உணவு, குளிர்பானங்கள், இதெல்லாம் தோல் நோய்க்கு அறவே ஆகாது. இந்த சிறுநீரக கோளாறு உள்ளவங்களுக்கும் இந்த இது எதுவுமே ஆகாது. நைட்டில் வந்து சாதம் தான்.
சாதம் அதில் சுடுகஞ்சி சுடுகஞ்சின்னு சொல்லுவாங்க, தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். சுடுகஞ்சி நைட்டில் சாப்பிட்லாம், சுட சுட வெதுன்னு சாப்பிட்லாம். கெட்ட கொழுப்பு கொலஸ்ட்ரால் அப்படிங்க. இப்போ இதுக்கு பொரிச்ச வறுத்த உணவு ஆகாது. அது மாதிரி கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய செல்கள் ஜீரணிக்க முடியாத உணவு, அது போல் கெட்ட கொழுப்பாக மாறுது. இப்போ சாக்லேட் சாப்பிட்றீங்க, அது கொழுப்பு தன்மை உள்ளது, அது கெட்ட கொழுப்பு. பேக்கரியில் போய் உணவு சாப்பிட்றீங்க, ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கெட்ட கொழுப்பு. இப்போ நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது மீன்லேருந்து வர்றது, இறைச்சியிலேருந்து வர்றது, கறியிலேருந்து வர்றது, பாக்கி எல்லா கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, எல்லா கறியிலையும் வரக்கூடிய அத்தனை கொழுப்புகளும் நல்ல கொழுப்பு தான். ஏன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பூமியில் இதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் புதுசாக ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ அந்த கெட்ட கொழுப்புகளுக்குள்ள உணவுகள் வரிசையை வந்துக்கிட்டே இருக்கா, கலர் கலராக வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் வரக்கூடிய அத்தனை கொழுப்புகளும் கெட்ட கொழுப்பு தான். ஹார்லிக்ஸ் சாப்பிட்றீங்க, ஹார்லிக்ஸ் சாப்பிட்டே இருக்கீங்க, அதுலேயும் கெட்ட கொழுப்பு தான். இப்படி நீங்களாக தயார் பண்ணி எது சாப்பிட்றீங்களோ அது பூரா நல்ல கொழுப்பு. தேவையில்லாதது அவங்க கம்பெனியில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது இனிப்பு சுவையாக இருக்குது, அதிலேருந்து வரக்கூடிய அத்தனையும் கெட்ட கொழுப்பு தான். அப்போ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வராமல் இருக்கணும் அப்படின்னா இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிடணும். இருந்தால் கெட்ட கொழுப்பு வராது. வறுத்தது பொரிச்சது ஆகவே ஆகாது, அவிச்சது சாப்பிட்லாம். இப்போ நம்ம உடம்பு இயங்குதுன்னா உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை ஜாயிண்ட்டுகள் இணைப்புகளும் இந்த எல்லா இணைப்புகளும் இயங்கிறதுக்கு கொழுப்புத்தன்மை தேவை. இதுக்கு நல்ல கொழுப்பு தேவை. இது இருந்தால் தான் எல்லாமே இயங்கும். அப்போ கொழுப்பு நமக்கு இன்றியமையாதது, நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று, மிக மிக தேவையான ஒன்று. அப்போ அந்த கொழுப்பை நம்ம என்ன இதில் மாதிரி இயற்கை சார்ந்த உணவில் உள்ள கொழுப்பை எடுத்தோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வலி இதெல்லாம் நல்லா வராது. எல்லா மூட்டுகளும் நல்லா இணைப்பு நல்லா இருக்கும். பிறகு உடற்பயிற்சி. இப்போ நம்ம சொன்ன எல்லா நோய்க்கும் உடற்பயிற்சி வேணும். ஆஸ்துமா இருக்கா, உடற்பயிற்சி வேணும். அல்சர் இருக்கா, உடற்பயிற்சி வேணும். சுகர் இருக்கா, உடற்பயிற்சி வேணும். சரி, முடக்குவாதம் இருக்கா, உடற்பயிற்சி வேணும். மூலம் இருக்கா, உடற்பயிற்சி வேணும். சிறுநீரகக்கல் ஃபார்ம் ஆகுது, உடற்பயிற்சி வேணும். தூக்கம் வரல, உடற்பயிற்சி வேணும். மனநோய், உடற்பயிற்சி வேணும். அப்போ உடற்பயிற்சிங்கிறது இன்றியமையாது. எல்லா நோயாளிகளும் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். அதுபோக இந்த உணவுகளை இரவில் எல்லா நோயாளிகளுக்கும் இரவில் சாதம் தான். மற்ற எந்த உணவுகளையும் நினச்சி பார்த்துடாதீங்க. காலையில் சாப்பிட்லாம், பூரி சாப்பிட்லாம், சப்பாத்தி சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாம். அதுவும் அன்னைக்கு அரைச்ச மாவாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச மாவை சாப்பிடக்கூடாது. அது எந்த நோயாளியாக இருந்தாலும் தோல் நோய்க்கு ஆகவே ஆகாது. அப்போது இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா நோயோட நீங்கள் எந்த மருத்துவம் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஹோமியோபதி எடுத்தாலும் சரி, இல்லை சித்தா எடுத்தாலும் சரி, ஆயுர்வேதா எடுத்தாலும் சரி, இல்லை ஆங்கில மருந்துகள் எது எடுத்தாலும் பரவாயில்லை. நோயோட தாக்கம் குறையணும் அப்படின்னா உணவு தான் மிக மிக முக்கியம். அடுத்து உடற்பயிற்சி, அடுத்து மனம் உறக்கம் இருந்தால் அந்த நோயிலிருந்து நம்ம எளிமையாக வெளிப்படலாம். வேறு சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் அடித்து கேளுங்க. யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள், பலன் பெறுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நன்றி.